அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அக்டோபர் 15 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த தினம். அதற்காக நம்ம எப்பயுமே வருடம் தமிழுக்கு மட்டும் இலவச தேர்வு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். நிறைய பேரு அடுத்து எப்ப சார் அந்த தமிழ் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் போடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த தடவை உங்களுக்கு ஒரு டபுள் டமாக்கா மாதிரி தான். தமிழ் மட்டும் இல்ல, ஜெனரல் ஸ்டடீஸும் ஃப்ரீ டெஸ்ட் லைவ் டெஸ்டா கொண்டுட்டு போக போறோம். ஸோ டெய்லி லைவ் டெஸ்ட் 8 மணிக்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஷெடியூல் கொடுத்துருவோம். டெய்லி 8 மணிக்கு நீங்க லைவ் டெஸ்ட்ல வந்து ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு மட்டும் சொன்னா போதும். அதை நீங்க படிச்சுட்டு வந்துட்டு அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா போதும். மொத்தம் 105 தேர்வுகள் 15 வாரம் கண்டக்ட் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா சிலபஸை கவர் பண்ணிடுறோம். தமிழ், ஜிஎஸ் 2 சிலபஸுமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுறோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் இதுல கவர் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுல என்ன விஷயங்கள்லாம் நாங்க புதுமையை ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஆன்லைன் மீடியால இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு எப்படி கொடுத்தா ஒரு விஷயம் நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் புதுமையா பண்ணியிருக்கோம். அந்த வகையில இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு கோச்சிங் சென்டரோ அல்லது யாருமே உங்களுக்காக இவ்வளவு யோசிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம். என்னன்னு நீங்களே பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 105 தேர்வுகள், 2850 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 8 டீமா அவங்கள பிரிக்க போறோம். சரிங்களா? 8 டீம் நீங்க உங்களுக்குள்ளேயே போட்டி மனப்பான்மை உருவாகணும் அப்படின்றதுனால ஸோ வேற எதுவுமே நமக்கு தோணல. ஸோ ஐபிஎல் மாடல் எடுத்துக்கிடுவோம். அதை ரெப்ளிகேட் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம். அதற்கான எஃபர்ட் தான் இது. சரிங்களா? அதனாலதான் இதை சொல்லியிருக்கோம். இது போட்டித் தேர்வுகளுக்கான ஐபிஎல். நாம இதுக்கு பிராண்ட் பண்றது வந்து டிபிஎல், டிஎன்பிஎஸ்சி பிரீமியர் லீக் அப்படின்னு வைக்கிறோம். அதை உங்களை ஒரு 8 டீமா பிரிக்க போறோம். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதுல 8 டீம்ல நீங்க எந்த டீமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 8 டீம், அந்த டீம் பேரு மதுரை டைட்டன்ஸ், சேலம் சேலஞ்சர்ஸ், தஞ்சை கேபிட்டல்ஸ், நெல்லை பேந்தர்ஸ், சென்னை கிளாடியேட்டர்ஸ், திருச்சி டைகர்ஸ், விழுப்புரம் வாரியர்ஸ், கோவை கிங்ஸ் அப்படின்னு 8 டீம் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணிட்டோம். இந்த 8 டீமுக்கும் கேப்டன் வருவாங்க. அவங்க எல்லாம் நாங்க அப்புறமேட்டு அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இந்த 8 டீம்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே கொடுத்துருப்போம். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பேரு, வாட்ஸ்அப் நம்பரை போட்டுட்டு எந்த டீம் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணுங்க. உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே அதுலயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க லைவ் ஓப்பன்ல தான் வரும். சரிங்களா? ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களை அந்த டீமோட ஸ்கோர்ல உங்களை கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? சரி, இதுல என்ன சார் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். ஒரு வாரத்துல எந்தெந்த நாள் என்னென்ன நடக்கும் அப்படின்றத இதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். தமிழ் டெஸ்டா அது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கப்புறம் புதன்கிழமை 2 நாள் தான். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டேவும் வெனஸ்டேவும் மட்டும்தான் தமிழ் டெஸ்ட். தமிழ் டெஸ்ட் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். பருவ தேர்வுகள், முழு தேர்வுகள் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். ஸோ இன்னைக்கு ஒரு பருவம், இங்க ஒரு பருவம், அடுத்து ஒரு முழு தேர்வு அப்படின்ற மாதிரி வரும். நீங்க எந்த நாள் என்ன டெஸ்ட்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெடியூல அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. திங்கக்கிழமை எப்பயுமே ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஷெடியூல்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பேசிக்கா ஓவர் வியூ, அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை ஜிஎஸ், வியாழக்கிழமை ஜிஎஸ், சனிக்கிழமை ஜிஎஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் படிக்கிறீங்க அப்படின்ற கான்செப்ட்ல. ஏன்னா தமிழ் ஏற்கனவே நீங்க ஓரளவு படிச்சிருப்பீங்க. அதனால இந்த தமிழ் அப்படின்றது தமிழ் பிளஸ் ஜிஎஸ் படிக்கிறீங்க. இங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வெள்ளிக்கிழமை இருக்கும். அது உங்களுக்கு கேப் தான். அதுக்கு நீங்க எதுவுமே படிக்க மாட்டீங்க. நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிடுவோம். அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க. சரிங்களா? இங்க வந்து ரிவிஷன் அப்படின்றது ஏற்கனவே நீங்க படிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு 3வது வாரம் 4வது வாரத்துல இருந்து ரிவிஷன் டெஸ்ட்னு வரும். ஸோ இதுக்கும் நீங்க எதுவும் படிக்க வேணாம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய ஜிஎஸ் போர்ஷனை தான் திங்கக்கிழமை படிக்க போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த போர்ஷன்லாம் என்ன சார், எப்படி நம்ம கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட விஷயம் என்னது அப்படின்னா, எங்களுக்கு ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி போர்ஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதுல கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம போறோம். எல்லா டாபிக்கையும் 2 வாரம் 1 வாரம் அப்படின்னு எடுத்துட்டு டைம் பண்ணி கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வீக் 1, 2 அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்ம வரலாறு அப்படின்றத 1வது வாரம் 2வது வாரம் அதுலயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முடிச்சிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பின்னாடி அதையும் பார்க்க போறோம் டீட்டெயிலா. என்ன சார் அந்த 1, 2 அப்படின்னு வருதுன்னா எப்படி 2 வாரத்துல முடிக்க போறோம் அப்படின்னா அதற்கு கீழே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா
அந்த ஷெடியூலை கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க 1வது வாரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த டாபிக் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், அது எல்லாமே என்ன வருது இங்கேயே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள். இன்னைக்கு வருது பாருங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சீங்க. என்னது? செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இப்பதான் ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்ப இந்த டெஸ்ட் வருது அப்படின்னா லைவ்ல வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ் போர்ஷன் டெய்லி அப்படின்னு வச்சோம்னா அந்த 3 நாளும் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ் டெஸ்ட் இருக்கு. 6th தமிழ் முதல் பருவம் போட்டிருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு போட்டிருக்கோம்னா அதுல வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வரும்னா 50 கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ ஒரு லைவ் 1 hour அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல டெஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளுக்க கொண்டுட்டு வரும். ஷார்ட்கட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே அங்கேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த சிந்துவெளி நாகரிகம் 40 கொஸ்டின் அப்படின்றதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூடட், அதற்கு ஷார்ட்கட்லாம் இருக்கக்கூடியது, ட்விஸ்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழுக்கு 50 கேள்விகள், இங்க ஒரு 50 கேள்விகள் அப்படின்றது வந்துடும். ஸோ இங்க வந்து பாருங்க என்ன சொல்லிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன படிக்கணும்ன்றத சொல்லியிருக்கோம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கோம், சிவில் ஜட்ஜ் இதை உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பார்த்துட்டு நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்ல உங்களோட நாலேஜை வச்சு அடிச்சாலும் சரி. ஸோ அப்ப இதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் போட வேணாம். இந்த கேப்ல தான் நீங்க டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள் ரெண்டுமே படிக்கிறீங்க. 6th முதல் பருவம் தமிழ் அன்னைக்கு படிச்சிருப்பீங்க. தமிழை படிக்கையிலேயே குப்தர்களுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கணும். அடுத்த நாள் ஃபுல்லா குப்தர்கள் படிக்கிறீங்க, நைட்டு டெஸ்ட் வர்றீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இங்க திங்கக்கிழமை இப்ப நமக்கு எதுவுமே நம்ம படிக்க ஆரம்பிக்கல அப்படின்றதுனால இங்க ரிவிஷன் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் ரிவிஷன்னா நமக்கு ஜென்ரலா நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு இங்க ரிவிஷன் பண்றீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், உங்களால எவ்வளவு அடிக்க முடியுதுன்னு பார்த்தா நாலேஜை செக் பண்ணுங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு சும்மா எக்ஸாம் எழுதுனா எவ்வளவு மார்க் வாங்குவோம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட். சரிங்களா? ஸோ அது ஃபுல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தை 2 நாள் படிச்சுக்கோங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம வரலாறு அப்படின்றத 2 வாரத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா முடிச்சிடும். சரிங்களா? முகலாயர்கள், தென்னிந்திய வரலாறு. அடுத்து நமக்கு போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்றத அதை 2 நாள்ல நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அப்போ வரலாறு அப்படின்றது முடிஞ்சிருச்சு. சரி, அப்ப ரிவிஷன் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ரிவிஷன்றது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது பாருங்களேன். இன்னி ஃபுல்லா இந்த 3வது வாரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாமே இங்கனக்குள்ள ரிவிஷன் தான் வரும். சரிங்களா? அப்ப வரலாறு அப்படின்றத ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்க. வரலாறு ரிவிஷன் எழுதியாச்சு. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு வாரம் படிக்கிறீங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன இருக்கும்? இந்திய தேசிய இயக்கம் ரிவிஷன் இருக்கும். இப்படியே தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஷெடியூலை கம்ப்ளீட்டா ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் மொத்தம் எத்தனை வாரம் அப்படின்னா 15 வாரம். சரிங்களா? சயின்ஸ் கடைசியில சயின்ஸை முடிக்கிறோம். சரிங்களா? சயின்ஸையும் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இப்ப 14 வாரத்தோட உங்களுக்கு சயின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் 15வது வாரம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 டாபிக்கா எடுத்து அதை ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம். கடைசியில ஒரு 3 கம்ப்ளீட்டா ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத கொண்டுட்டு போவோம். இப்போதைக்கு இந்த பிளான். சரிங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜனவரியில முடியுது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது பிப்ரவரியில எக்ஸாம் வரலான்றதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனால ஜனவரியோட முடிக்கிற மாதிரி நம்ம 15 வாரத்துல இந்த பிளானை போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளான் படி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை கேள்வி சார் வருது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க. ஜிஎஸ் அப்படின்னா எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜிஎஸ் என்னன்னைக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், செவ்வாய், வியாழன், சனி அப்படின்றதான். திங்கக்கிழமை எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ரிவிஷன் டெஸ்ட் திங்கக்கிழமை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் எப்பயுமே வெள்ளிக்கிழமை இருக்கும். அப்ப நீங்க எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. சரிங்களா? இதுதான் சிம்பிளா செவ்வாய், வியாழன், சனி ஜிஎஸ் டெஸ்ட். அடுத்து தமிழ் அப்படின்றது என்னைக்கு வரும்? ஞாயிறு, புதன் 2 நாள் தான் என்னது வருது? தமிழ். இந்த தமிழ் அப்படின்றது 50 கேள்வி வரும். ஞாயிறு, புதன் 2 நாள் தான். சரிங்களா? ஸோ அப்ப ஞாயிறு அப்படின்னா முதல் பருவம், புதன்கிழமை வச்சுக்கிறோம். புதன்கிழமை முதல் பருவம், ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் பருவம். அடுத்து மறுபடியும் புதன்கிழமை 3ஆம் பருவம், ஞாயிற்றுக்கிழமை அந்த 4வது நாள் கணக்கு பண்ணோம்னா என்ன பண்ணிடுவோம்? 6th முடிச்சிருவோம். அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அப்ப இது எல்லாத்தையுமே ஓவராலா கால்குலேட் பண்ணி 15 வாரம் முடிக்கல நான் எவ்வளவு கொஸ்டின் சார் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3850 கொஸ்டின்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லைவ் டெஸ்ட்ல கொண்டுட்டு போக போறோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏற்கனவே ஆன்லைன் மீடியா கட் ஆஃப் சேனல்ல நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்.
சிம்பிள். யூடியூப்ல லைவ்ல வருவோம், கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும், நாமளும் பேசுவோம், அந்த கொஸ்டினை சொல்லுவோம். அதுக்கு அப்படியே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த டயத்துக்குள்ள கொடுப்பாங்க. ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தோம்னா அது எந்த கொஸ்டின் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிள். ஏவா, பியா, சியா, டியா, அவ்வளவுதான். அதை மட்டும் சூஸ் பண்றீங்க. கொஸ்டினை பாக்குறீங்க, சூஸ் பண்றீங்க. அப்ப யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் நாங்க அப்பயே மார்க் சிஸ்டம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு மார்க் சிஸ்டம் இருக்கு. அந்த மார்க் சிஸ்டம் படி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அந்த மார்க் ரேங்கிங் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சும்மா சாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருந்த டேட்டா வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மார்க் என்ட்ரி ஆகிக்கிட்டே வரும். கரெக்ட் ஆன்சர் எத்தனை பண்ணீங்க, உங்களோட ஸ்கோர் எவ்வளவு. சரிங்களா? அப்ப நீங்க எந்த டீமை சேர்ந்தவங்க. ஸோ இங்க வந்து ஒரு சும்மா சாம்பிளுக்காக நம்ம போட்டிருக்கோம். இங்க உங்க டீமோட லோகோ வந்துடும், நீங்க உங்க பேர் வந்துடும், உங்க ஸ்கோர் என்னது, கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே மறுநாள்லாம் வராது. நீங்க லைவ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே இது எல்லாம் உங்களுக்கு பாப்புலேட் ஆகி நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ 1000 பேர் அட்டன் பண்ணாலும் சரி, 10,000 பேர் அட்டன் பண்ணாலும் சரி, இந்த டேட்டா உங்களுக்கு லைவ்ல நாங்க அப்பயே கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ மறுநாள் 2 நாள் கழிச்சு இந்த பேச்சுக்கே இடம்ல நீங்க லைவ் அட்டன் பண்ணையிலேயே உங்களுக்கு ரேங்கிங் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளவு வேகமா ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளவு வேகமா உங்களுக்கு மார்க் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 மார்க் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ண எவ்வளவுனா 10 மார்க் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரெண்டாவதா ஒருத்தவங்க ஆன்சர் பண்றீங்க கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா 9.9 அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து 9.8 இப்படியே வரும். நீங்க குறைச்ச ஆன்சர் பண்ணீங்கன்னா கடைசியா கரெக்டா ஆன்சர் பண்ற எல்லாத்துக்குமே 9.5 0.5 மார்க் மட்டும் கம்மியாகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலாலாம் வச்சிருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்ப வேகமாவும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட்ல கொண்டுட்டு போறோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப மார்க் டிஃபரன்ஷியேட்லாம் வராது. சரிங்களா? ஸோ அப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மேன் ஆஃப் த டெஸ்ட் எல்லாமே ஒரு போட்டியோட இருக்கணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக மேன் ஆஃப் த டெஸ்ட் அப்படின்னு ஒரு இது. சரிங்களா? இந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதுல வச்சிருக்கோம். சரிங்களா? இது அன்னைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டேபிள். சரிங்களா? ஸோ இது வந்து மேன் ஆஃப் த சீரீஸ். நம்ம வரிசையா டெய்லி அட்டன் பண்ற எல்லா ஸ்கோருமே ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? அப்ப இது வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னா என்னது, இதுல யாரு ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னா யாரு எல்லா டெஸ்டும் அட்டன் பண்ணி நிறைய மார்க் வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். சரிங்களா? அவங்க இது வரைக்கும் எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க, எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் பண்ணாங்க, எவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்காங்க அப்படின்ற ரேங்கிங் அது தனியா வந்துடும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க ஒரு நாள் அட்டன் பண்ணா என்னது அப்படின்னா மேன் ஆஃப் த டெஸ்ட் வந்துடலாம். ஆனா மேன் ஆஃப் த சீரீஸ் இந்த கேப்பை நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி எல்லா டெஸ்டையும் நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணீங்கன்னா இத என்ன பண்ண முடியும், இந்த மேன் ஆஃப் த சீரீஸ் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்ப அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன இருக்கு, உங்களோட டீமுக்காக விளையாடுறீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டீம் இருக்கு. ஸோ அப்ப உங்களோட டீமை காப்பாத்துறதுக்காகவும் விளையாடுறீங்க. ஸோ அப்ப இப்ப இந்த டீம் டேபிள் அப்படின்றது இதுதான். சரிங்களா? டீம் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு, இன்னைக்கு எந்த டீம் ஜெயிச்சிச்சு, ஓவராலா கடைசியில எந்த டீம் ஜெயிக்குது. அப்ப இதுல கடைசியில கான்செப்ட் என்னது அப்படின்னா சேம் ஐபிஎல் கான்செப்ட் மாதிரிதான். டாப் 4ல இருக்கிற டீம் 14வது வாரம் முடியுது பாத்தீங்களா, 14வது வாரம் கடைசியில முடியுது நமக்கு. அந்த 14வது வாரம் முடியல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபுல்லா ஃபுல் டெஸ்ட் தான் வைக்க போறோம். சரிங்களா? அதை யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஆனா 4 டீமோட மார்க்கை தான் அப்ப நாங்க கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? யார் வேணாலும் ஆனா அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டெஸ்ட்டை யார் எழுதுவாங்க அப்படின்னா இந்த 4 நாள் டாபிக் வைஸ் இருக்க டெஸ்ட்டை அந்த 4 டீம் கம்ப்ளீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டாப் 4ல வர்றவங்க அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற அந்த 3 டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாப் 2 அந்த 4 டாப் டீம்ல அடுத்து டாப் 2 வர்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு காம்படிஷன். சரிங்களா? ஸோ அப்ப இந்த தடவை டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது எதுக்காக சார் இவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா உங்களுக்காக தான். என்னது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பிளஸ் படிக்கிறோம் அப்படின்ற ஃபீலிங்கை தாண்டி ஒரு கேம் டைப்ல இருக்கையில உங்களை அறியாமலே நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிருவீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணிருக்கோம். கூகுள் ஃபார்ம்ல லிங்கை போட்டுட்டு நாங்க வாட்டுக்கு போறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. சரிங்களா? நாங்க ஏன் எப்பயுமே ஆன்லைன் மீடியால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்றத எடுத்து செஞ்சு காமிப்போம். இந்த டெஸ்ட் அப்படின்றது லாஸ்ட் இயரே நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா அது ஜஸ்ட் லைவ் டெஸ்ட் ரேங்கிங் அப்ப இருக்க ரேங்கிங் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஆனா இந்த தடவை என்னது அப்படின்னா 100 நாளும் உங்களை ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? 105 நாள். சரிங்களா? அந்த 105 நாளும் உங்களை ட்ராக் பண்ண போறோம்.
அப்ப உங்களோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப இது எப்பயுமே என்னது அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இலவசமா ஆனா ஒர்த்தா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எஃபர்ட் எடுத்து கொடுப்போம். இந்த தடவை அந்த விஷயம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா டிபிஎல், அதாவது டிஎன்பிஎஸ்சி பிரீமியர் லீக் அப்படின்றதுதான். இதுக்கு பின்னாடி நீங்க பார்க்கையில உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு டீமோட பெரிய எஃபர்ட் இருக்கு. உங்களுக்காக எவ்வளவு யோசிச்சிருப்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி இப்படி ஒரு மெத்தட் கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு 3 மாச உழைப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்காக அக்டோபர் 15ல இருந்து ஆரம்பிக்க போறோம். கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்திருப்போம். அதுல உங்களோட நேம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கீழ வந்து எந்த டீம் அப்படின்றத மட்டும் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ 8 டீம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல நான் சென்னை ஆனா நான் மதுரைக்கு தான் விளையாடுவேன் அப்படின்னா விளையாடுங்க. சரிங்களா? ஸோ விளையாட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். போஸ்டிங்க வாங்கணும். சரிங்களா? வேற வழியே கிடையாது. இந்த ஷெட்யூல் அப்படின்றது கீழ என்ன இருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கு. அந்த ஷெட்யூல எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்தாச்சு. ஸோ அப்ப இத விட பெஸ்ட்டா நீங்க ஒரு பிளான் ரெடி பண்ணி ஹிந்தி படிக்க முடியுமா அப்படின்னா, டைம் இல்ல. வேற வழி கிடையாது. சரிங்களா? அதனால இந்த பிளான ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஹிஸ்டரி ரிவிஷன் அப்படின்னா, இந்த வாரங்களுக்கு இடைவெளில திங்கட்கிழமை உங்களுக்கு ஹிஸ்டரி ரிவிஷன் வரும். சரிங்களா? இப்ப இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது 4வது வாரம் முடிஞ்சுச்சு. 5வது வாரம் ஆரம்பிக்கிறீங்க. 6வது வாரம் போய்க்கிட்டு இருக்கு. யூனிட் 8 படிக்கிறீங்க. ஆனா அடுத்து பாருங்க 7வது வாரம் ரிவிஷன் அப்படின்னா என்ன வச்சிருக்கோம்? இங்க பாத்தீங்கன்னா, இது வந்து 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? வரலாறு. இந்திய தேசிய இயக்கம் 4வது வாரம் முடியுது. அடுத்து யூனிட் 8 முடிஞ்சதையும் சேர்த்து 7வது வாரத்துல டெஸ்ட் வைக்கிறோம். இதுதான் ரிவிஷன் அப்படின்றத மண்டேக்காக ஒதுக்கி இருக்கோம். சரிங்களா? சோ இந்த டைம் டேபிளே பாத்தீங்க அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளா இருக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த நாள் என்ன டெஸ்ட் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ கடைசியா ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை தமிழ். சரிங்களா? திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை என்னது அப்படின்னா ரிவிஷன். வெள்ளிக்கிழமை என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து செவ்வாய், வியாழன், சனி ஜிஎஸ் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஆனா எஃபெக்டிவான மெத்தட். சரிங்களா? ஒரு நாளைக்கு ரெகுலரா 40 கொஸ்டின் 105 நாள். இதை வந்து நீங்க விடாம பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போஸ்டிங் அடிச்சிடலாம். கொஞ்சம் படிச்சுட்டு வந்து நீங்க டெஸ்ட் எழுதணும். அதுக்கான வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணிடுவோம். கண்டிப்பா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க்ல உங்களோட கரெக்டான வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாம இந்த அக்டோபர் 15 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஐபிஎல் திருவிழா போட்டித் தேர்வர்களுக்கான ஒரு ஐபிஎல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெற்றிகரமா நடத்தி நாம போஸ்டிங்கும் வாங்கி காமிப்போம். நன்றி, வணக்கம்.